ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் CP25C02 அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ரெகுலேஷன் 25 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 பிஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு CP25C02 அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை பார்ட் சியும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் சியும் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரில. நான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்ட் சியும் சேர்த்து. ஸோ அதுபோக வந்து நீங்கள் இந்த யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ், ஆர்கிடெக்சர், டயக்ராம், எக்ஸாம்பிள் நாளையுமே நல்லா படிச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ்லாம் பிக் கொஸ்டின்லேயும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லேயே நிறையா வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிஜிங்கிறப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு டாபிக்ஸ் மட்டும் பாட்டு போனீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்டிட்டி அண்ட் என்டிட்டி டைப் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்டிட்டி கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிகேஷன் இன் இஆர் மாடல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிள் வேல்யூட் அண்ட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க. அந்த அட்ரிபியூட்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டைப்ஸும் பார்த்துக்கோங்க. இன்கிரிடியன்ஸ் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் இன் இஆர் மாடல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அண்ட் டயக்ராம், அது அந்த எக்ஸாம்பிள் டயக்ராம்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிகேஷன் இன் இஆர் மாடல் இது வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டப்புள் அண்ட் அட்ரிபியூட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நார்மலைசேஷன் அண்ட் இட்ஸ் நீட் இது வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலைசேஷன் கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஹேஷிங் அண்ட் இட்ஸ் பர்பஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. பிரைமரி கீனா கூட என்னென்னு கேட்கலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு B3 அண்ட் P+3 இண்டெக்ஸிங் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த யூனிட் அதாவது செகண்ட் யூனிட்டில் பார்ட் சி கேட்கலாம் என்னோட கேசிங் படி. ஸோ அதனால் அதில் நான் கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அண்ட் இஆர் மாடல் டு எ ரிலேஷனல் மாடல். இந்த கன்வெர்ட்டிங் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ODBMS இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னால் என்ன கேட்கலாம், DBMS அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. என்கேப்சுலேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் OQL அண்ட் SQL இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ODMGனா என்னென்னு கேட்கலாம். லாங்குவேஜ் பைண்டிங் இன் ODMG இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பைண்டிங் இன் ODMG ஸ்டாண்டர்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ODMG ஆப்ஜெக்ட் மாடல், இந்த ODMG கான்செப்ட் ரொம்ப முக்கியம். 4th யூனிட்டில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரி டிகம்போசிஷன், இந்த 4th யூனிட்டில் கொரி கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். ரோல் ஆஃப் ஆப்டிமைசர் இன் ஏ DBMS இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கொரி ட்ரீனால் என்னென்னு கேட்கலாம். ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹியூரிஸ்டிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டினில் இருக்கலாம், இல்லைனா 2 மார்க்கில் இருக்கும். கண்டிப்பாக அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் கொரி ஆப்டிமைசேஷன் இது ரொம்ப முக்கியம். காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கொரி ட்ரீஸ் அண்ட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் யூஸ் இன் கொரி ப்ராசஸிங், இந்த கொரி கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ரெப்ளிகேஷன் அண்ட் அலோகேஷன், இந்த ரெப்ளிகேஷன் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பிகாஸ்லாம் இருக்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியல் டைம் பைட்டிங்னால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோசியல் மார்க்கெட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சும் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், கண்டிப்பாக அந்த ஆர்கிடெக்சர் கான்செப்ட் வந்து ஒன்று வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அதோட டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம் இதில் வந்து நான் எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்க டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது போக ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சாலும் எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எது எப்படி கேட்பாங்கிறது தெரியல. ரெகுலேஷன் 25 புதுசாக வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லா கான்செப்ட்டும் டீப்பாக ஓரளவு உங்களால் ஓனாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 5th யூனிட்டில் பார்ட் சி கேட்கலாம் என்னோட கேசிங். ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் டிசைன் டெக்னிக்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ரோல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் இன் மாடர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 6 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஃப் டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கேப் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. கசன்ட்ரானல் என்னன்னு கேட்கலாம். கீ வேல்யூ ஸ்டோரும் ரொம்ப முக்கியம். ஷேர்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா மாடல்ஸ் ஆஃப் கசன்ட்ரா, அதில் ஒய்டு காலம் NoSQL நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு மொத்தம் 7 யூனிட்ஸ் மாதிரி வருது. ஸோ அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா யூனிட்ஸ்லையும் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ பிஜிங்கிறப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் பேஸ்டு NoSQL சிஸ்டமும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மல்டிமீடியா டேட்டாபேஸ் அண்ட் இட்ஸ் நீட் கண்டிப்பாக கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பேஷியல் இண்டெக்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்பேஷியல் கான்செப்ட் எல்லாம் 7th யூனிட்டில் ரொம்ப முக்கியம். டெம்போரல் டேட்டாபேஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் டேட்டாபேஸ் அண்ட் ட்ரிகர்ஸ், ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் அண்ட் வெப் சர்ச்சும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த யூனிட்டில் பார்ட் சியில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஸ்பேஷியல் டிரெக்டிவ் மல்டிமீடியா டேட்டாபேஸ் இதில் தான் ஒன்று கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க பார்ட்ஸ் எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சுன்னா நான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சாலும் நான் அப்கமிங்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண பார்க்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.